இருக்கோம். தேங்க்யூ சார். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சென்னை வந்ததும் ஒரு எனக்கு தெரியாத ஒரு மகிழ்ச்சி எனக்கு இருக்கு. பிகாஸ் ஐ ஃபீல் ஐ எம் கம்மிங் பேக் டு மை பிளேஸ்ன்ற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா எனக்கு இங்கே தான் பிறந்தேன் நான். எனக்கு எங்கள் அப்பா அம்மா எனக்கு வாழ்க்கை கொடுத்தது எங்கேயும் தான், எஜுகேஷன் கொடுத்தது இங்கே, இன்ஸ்டியூட்டில் படித்தது கூட இங்கே தான், காலேஜ் லைஃப், ஸ்கூல் லைஃப். அப்போ இப்போ தான் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, என்ன மெட்ராஸ்னோடனே என்ன ஞாபகம் வருது சென்னை. அதான் சொன்னேன், சென்னை என்னோட ஞாபகம் வருது 12B and 25C தான். இட் வாஸ் மை ஸ்கூல் ரூட் அண்ட் காலேஜ் ரூட். ஸோ ரெண்டுமே மறக்க முடியாது. ஐ திங்க் இட் வாஸ் ஃபன். நான் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நான் பஸ்ஸில் தான் போயிட்டு இருந்தேன். ரொம்ப ஜாலியாக இருந்தது லைஃபு. அப்போ ஒன்றுமே தெரியாது, ஜஸ்ட் ஜாலியாக போயிட்டு இருந்தது. காலேஜ் படித்தது தெரியாது, நான் ஆக்டராக போகிறேன்னு கூட தெரியாது. ஆனால் இங்கே தான் எனக்கு ஒரு ஆஃபர் வந்தது. இங்கே தான் சஃபயர் தேட்டரில், சாரி தேவி பிக்சர், தேவி இதில் ஒரு காலேஜ் கட் அடிச்சுட்டு பிக்சர் போயிருந்தேன். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது ஒரு டேரக்டர் வந்து கேட்டார், சினிமா நடிக்கிறீங்களா, இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிட்டுருக்கோம், மலையாளம் ஃபிலிம் அப்போ அந்த ஒரு ஃபிலிம். ஸோ அங்கேயும் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த சொன்னேன், இந்த மாதிரி இல்லை, நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், நான் ராஜ்குமாரோட பையன் சார். அப்போ நெக்ஸ்ட்டு வீட்டுக்கே வந்து கேட்டாங்க இந்த மாதிரி. அப்புறம் அப்பா சொன்னாங்க, எனக்கு தெரியாது என் பையனுக்கு ஆசை இருக்குன்னு. அந்த மாதிரி ஆசை இருந்ததுன்னா ஐ வாண்ட் இன்ட்ரோடியூஸ் இன் மை லாங்குவேஜ்னு சொல்லி அப்பா சொன்னார். அங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த சினிமாவோட ஆசை. அப்போ என் தம்பி ஆக்ட் பண்ணிருந்தேன், சின்ன அப்போ புரியுது. இவாஸ் சைல்ட் ஹீரோ. அப்போ சின்ன வயசுலேருந்து ஹீரோ அவர். ஸோ அப்போ நான் நினச்சேன், அப்பா கேட்டவங்க ஆசையாக இருக்காங்க. இல்லை அப்படி கிடையாது, கேட்டாங்க. நான் இந்த மாதிரி உங்கள் பேர் சொன்னோட தாங்க. அதுக்கப்புறம் என்னோட இங்கே போய் மிரரில் பார்த்துக்கிட்டேன், என்ன கூட ஹீரோ நினைக்கிறேன்ப்பா, நான் கூட ஹீரோ மாதிரி இருக்கேன். ஓகே, எனக்கு தான் ஹீரோன்னா கமல்ஹாசன் மாதிரி இருக்கணும், அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு. எனக்கு எப்போ ஹீரோன்னு அவங்க தான் எனக்கு ஃபேவரட் ஹீரோஸ் 2 பேர். ஸோ என்ன கூட கேட்குறாங்கன்னா, ஏன் நடிக்கூடாது, ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆசை. நான் தாட், அப்பா சொன்னார் எஜுகேஷன் முடியும். அப்போ நியூ காலேஜில் படிச்சுட்டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் போய் ஜாயின் ஆகிட்டு 1 year. அதுக்கப்புறம் 86 ஆனந்த், த்ரூ ஆனந்த் ஐ காட் இன்ட்ரடியூஸ்ட். 39 years ஆச்சு. Next year my 4 decades are next year February it will be 40 years of my film industry. ரொம்ப படுத்து பார்த்துருக்கேன், குட் ஹிட்ஸ் பார்த்துருக்கேன், ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கேன். பட் நெவர் இட்ஸ் காட் இன் மை ஹெட் ஃபெயிலியர் ஆர் ஹிட். நான் எப்பயும் இப்படி தான், ஐ கான்ட் கோ ஹை ஆர் பி லோ ஆல்சோ. ஐ எம் ஆல்வேஸ் டாக்டிவ், வெரி வெரி ஃபனி பர்சன். ஜாலியாக இருப்பேன் லைஃப்பில். ஒன்றுமே வரும் வாழ்க்கையில் என்ன சொல்லுவாங்க, இதுக்கு பெயின் வரும், ஹாப்பினஸ் வரும், எல்லாமே நான் சரிசமான எடுத்துட்டு போவேன். வாட் எவர் கம்ஸ் இன் மை வே ஐ வில் பி டேக்கிங் இட். சம்டைம்ஸ் இட் பிகம்ஸ் குட், சம்டைம்ஸ் இட் பிகம்ஸ் பேட். பட் both good and bad is necessary for life, because then only you can know many things in life and the மாதிரி என்னோட ஃபீலிங். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் இப்போ டீசர் ஃபர்ஸ்ட் டைம் அர்ஜுன் ஜென்யாமன் சப்ஜெக்ட் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம். எல்லாரும் கேட்டாங்க என்ன எதார்த்தமாக இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் why I speak so much about life, because I've seen everything in my life. ஸ்டார்டிங்லேருந்து நல்லது நடந்திருக்கு, கெட்டது நடந்திருக்கு. And from past 10-12 years we have been seeing 19 years back எங்கள் அப்பா தவறிட்டார், எங்கள் சித்தப்பா தவறிட்டார், அதுக்கப்புறம் எங்கள் அம்மா, அதுக்கப்புறம் என் தம்பி. ஸோ லாட் ஆஃப் அண்ட் மிடில் வந்து எனக்கு ஒரு பிரெயின் சர்ஜரி ஒன்று ஆச்சு, அனிரிசம் இன் பாரிஸ். அண்ட் ஹார்ட்டில் ஸ்டென்ட் ஆச்சு 2015 ஆஃப்டர் மை டாட்டர் காட் மேரிட். நெக்ஸ்ட் மந்த் எனக்கு ஹார்ட் இதாச்சு. அதுக்கப்புறம் ஷோல்டர் சர்ஜரி ஒன்று ஆச்சு. லாஸ்ட் இயர் வந்து ஐ திங்க் December 24th 2024 I was detected cancer and had a bladder surgery also. So life la ellame paathirken, ups and downs and the dangerous moments of life. And the time when I heard this subject was very memorable. And when I was doing the climax production, I was undergoing chemo treatment. I don't know how I did, but I think with the wishes of all the people, I'm not only Karnataka mattum, Karnataka Tamil Nadu avuttum, illa Maharashtra avuttum, whole India ellame, they all blessed me and they all prayed for me. And I can't forget that. That's the power it took me to do the climax portion. Especially fight portions are rombo idachu, tired achu kuda I was able to do, because the support was like that from producer sir and director sir and
Upendra, then Rajbir Shetty, the whole unit, Ravi Verma, Fight Mastery. So the whole power came from all these peoples, and I was able to do. And it's a very favorite film. Each and every character. All three of us has given best performance in Tonada. Come and see the film. It will be very interesting. Not only performances, the whole film saying a fantasy with a philosophical attempt in an entertainment way. Rombo pudumeya irukum. Vandu paakumbodhu you can feel the film, and last pogumbodhu you will take a very good message. Where it's very important for all the people, not only for youngsters, even for வயசானவங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அந்த இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் வந்து ரொம்ப ஃபார்வர்டாக இருக்கும். ஸோ அந்த ஃபார்வர்ட்னஸை எவ்வளோ ஃபார்வர்டாக இருக்கணும், எவ்வளோ யூஸ் பண்ணணும், எவ்வளோ யூஸ் பண்ணக்கூடாதுன்றது வந்து ஒரு மெசேஜ் இதில் பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்கோம். ரொம்ப என்டர்டெயினிங்காக சொல்லுவோம். அண்ட் ஹோப் யூ ஆல் பீப்புள் லைக் இட், பிகாஸ் ஒரு டீசர் வந்து இந்த லெவலில் எல்லாருக்கும் லைக்காக இருக்குன்னா 100% I feel that this film will be very good for all the it is not only for one language, the whole India will like the film and feel. So thanks a lot. And இன்னொன்று கூட சொன்னாங்க, இங்கே வரும்போது ஒரு இன்டர்வியூ பண்ணாங்க அனுஸ்ரீன்னு, அவர் ஆங்கர் ஃப்ரம் கர்நாடகா. இன்டர்வியூ பண்ணாங்க, ஃப்ளைட்டில் வரும்போது பண்ணாங்க. சென்னை என்னன்னா சென்னை அழைத்தது என்ன. தேங்க்யூ, லவ் யூ சென்னை. Sir, very 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 big fan of everything you've done. அது மட்டும் இல்லாமல் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆங்கரிங் ஆரம்பிச்சப்போ my first interview was with you. ஸோ இது எனக்கு ஒரு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்டாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் தட் சார். அண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சார் உங்ககிட்ட,